வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 9வது ஜாதகம். அதாவது 8/11/1998ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்கள பார்க்கலாம். நீங்க பிறந்து 27 வயச பூர்த்தி பண்ணிட்டீங்க. நீங்க பிறந்தது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. தேய்பிறை பஞ்சமி தேதியில பிறக்கிற நீங்க திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசிக்கு சொந்தக்காரர். சரிங்களா? மிதுன ராசிக்கு யாரு சந்திராசிரமமா அமைவா அப்படின்னா, மகர ராசி சந்திராசிரமமா அமையக்கூடிய அமைப்பு. கு, க, ச, ஞ இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த பலன் பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தர நட்சத்திர கன்னி ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளி மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. சரிங்களா? திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த நீங்க ராகுவோட தசாபுத்திய பிறப்பு காலத்துல அனுபவிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்தது பார்த்தீங்கன்னா, குரு தசை வந்திருக்கும். அதுக்கப்புறம் சனி தசை. குரு தசை 16 வருஷமும், சனி தசை 19 வருஷமும் இப்ப அனுபவிச்சுட்டு இருப்பீங்க அப்படிங்கிற காரணம் தான். இந்த சனி உட்கார்ந்திருக்க சாரநாதன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அசுவினி நட்சத்திர கேதுவோட சாரத்துல போய் உட்கார்ந்துட்டாருங்க. அப்பனா ராகு கேது தோஷம் இருக்கவங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த சனிக்கும் யாரு பாதகமோ அவங்களே ராகு கேது தோஷத்துலயும் இந்த வீட்டுல அமைஞ்சிருக்கிறதுனால கடக லக்னம், சிம்ம லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம் இந்த 4 லக்னத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். எப்படி பாதிக்கப்படுவீங்க? ஒண்ணு கடன் நோயினாலேயோ, வம்பு வழக்கு பிரச்சனையில போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் போகக்கூடிய அமைப்போ, தீராத வீட்டுல நோயாளி ஒருத்தர் இருப்பாரு அப்படிங்கிற கணக்கோ, இல்லைன்னா தொழில்ல முடக்கம் கொடுத்து உங்களை தெருவுல கொண்டாந்து நிக்கக்கூடிய அமைப்போ எல்லாமே செய்யும். கவனமா இருங்க. வேலை தேடி வெளியில போறீங்க அப்படின்னாலும் நல்லது. அழுக்கு சட்டை போட்டு நீங்க வேலை செய்றீங்கனாலும், அவன் உங்கள காப்பாத்தி குடுப்பான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி. இதே நாடி முறைப்படி நம்ம பார்த்தோம்னா, வண்டி வாகனத்துல லாபம், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட டிரைவிங் சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே உங்களுக்கு நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு. கட்டட சம்பந்தப்பட்ட வேலையோ, கட்டட சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி வித்தாலோ லாபம். ஆனா 30 வயசு வரைக்கும் நீங்க சொந்த தொழில் பார்க்கக்கூடாது. உங்களுக்கு ஞானம் மட்டும் தான் கிடைக்கும். லாபம்லாம் கிடைக்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வரும். இதயம் பாதிக்கப்படும். ரத்த குறைபாடு பிரச்சனையும் வரக்கூடிய அமைப்பு. கண்ணுல இடதுகண் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை. சில சமயம் விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய கவுண்டிங் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திடும். விந்தணு நீர்த்து போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமைப்பு. சரிங்களா? மனைவி உங்கள விட்டே குடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலையும் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தோல் பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உண்டு. நீங்க நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரர். சரிங்களா? இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமா இருந்ததுன்னா, நீங்க ரொம்ப நல்லவங்க, தலக்கணம் புடிச்சவங்க, நீங்க எடுத்தது தான் இறுதியான முடிவுன்னு உட்கார்ந்திருப்பீங்க. சில பேர் அரசு சம்மந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்தீங்கன்னா, நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு. தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடியது. கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், முதுகு தண்டுவட பிரச்சனையோ, இல்ல அப்படின்னா ரத்த குறைபாடு பிரச்சனையோ உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கக்கூடிய அமைப்ப குடுக்கும். மாமனார், மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் சுத்தமாவே இல்ல. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டத படிச்சீங்கன்னா, நீங்க கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து வேலை செய்யலாம். இல்ல அரசு உத்தியோகத்துல போய் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு தலைமை பொறுப்பு ரெடியா இருக்கும். சரிங்களா? இதுவே கோச்சாரப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா? வைக்குமா? அப்படின்னு கேட்டா, இப்ப வண்டி வாகனம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா எடுக்கலாம். சரிங்களா? வண்டி வாகனத்துல நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, கல்யாண யோகம் பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு இன்னும் ஒரு 1 1/2 வருஷம் கழிச்சு தான் வரக்கூடிய அமைப்பு. இல்ல அப்படின்னு சொன்னா, இப்பயே நாங்க கல்யாணம் பண்றோம் அப்படின்னா, தாராளமா பண்ணுங்க. ஆனா குழந்தை பாக்கியம் இன்னும் 1 1/2 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஜாதக ரீதியா மேலும் தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா, ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க. சில பேத்துக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்திருந்தா நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டுங்க. அப்பாவும் பையனும் ஒரே வீட்ல இருந்ததுன்னா, அப்பாவோட சம்பாத்தியம் பயன்படாது. இல்லன்னா பையனோட சம்பாத்தியம் பயன்படாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. வெளியூரோ, வெளிநாடோ போனாங்கன்னா, நல்லா பொழைக்கக்கூடிய அமைப்ப நல்லா ஏற்படுத்துங்க. சரிங்களா? மனைவி கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான். சில சமயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். இல்லைன்னா ஆணுறுப்புல விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாங்க. இதனால நாளைக்கு குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு சிக்கல குடுக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா, ஆ பொண்டாட்டி ஆம்பளையே இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள விட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் சில சமயம் ஏற்படும். கொஞ்சம் கவனமா இருங்க அதுல. சரியான கோவத்துக்கும், ரோசத்துக்கும் சொந்தக்காரன். அதனால நீங்களும் போனா போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. அதுதான். கடவுள் பக்தி ஈடுபாடெல்லாம் 30 வயசுக்கு மேல அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை நல்லா இருக்குங்க. சரிங்களா? மேலும் ஜோதிட ரீதியா மேல தகவல் தேவைப்பட்டா, ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். இப்ப கோச்சாரப்படி நமக்கு எதுவும் சுப பலன்கள் உண்டா? அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சித்திரைக்கு மேல அருமையான பலன்கள் உண்டு. திருமணமாகாத ஆண்களுக்கு திருமணமும், மறுமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மறுமணமும், சில பெண்களுக்கு திருமணமே ஆகாம இருந்ததுனால, அவங்களுக்கும் அத அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். சரிங்களா? இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு. அது வர சித்திரைக்கு மேல தான் இருக்குங்கிறத சொல்லிட்டு, மேலும் தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையம் வேணுங்கிற தகவல குடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்களுடன் முனியாண்டி. வணக்கம்.